காலம் காலமாக இந்த மாம்பழம் படுற பாடு இருக்கு பாருங்க. ஒரு குடும்பமே புரிஞ்சுது. பாமக அப்படின்றது ஒரு பிராண்டா மாறி இருக்கு. பாமகவினுடைய சின்னம் என்ன அப்படின்றது எல்லாமே இன்னைக்கு உருவாக்கப்பட்டதை நான் ஈஸியா கபலீகரம் பண்றது அப்படின்றது எவ்வளவு பெரிய வேலை இல்லை. ஒருத்தர் தலைவனாக வரணும் அப்படின்னா தொண்டர்களினுடைய நிலை என்ன, அந்த இடத்துல இருந்து வந்தாதான் அவரால் சரியா வழி நடத்த முடியும். அப்படியான ஒரு வாய்ப்பு அன்புமணி அவர்களுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்லை. இல்ல, சட்டப்படி அன்புமணி கையில தானே கட்சி இருக்கு. நீங்க 1000 இது சொன்னாலும் கூட டாக்குமெண்ட்ஸ் படி அன்புமணி கையில தானே கட்சி இருக்கு. அதை நீங்க மாத்த முடியாது. இல்ல, தேர்தல் ஆணையம் அதை மாத்த முடியாது. அதுல இருக்கக்கூடிய தொண்டர்களை நினைச்சு பாருங்களேன். அவங்க நிறுவனருக்கு விசுவாசமா இருப்பாங்களா, இப்ப இன்னைக்கு பதவியோட இருக்கக்கூடியவங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்களா? அப்போ அவங்கள இருதலைக்குள்ளி எறும்பு போல துடிக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாஜகவோட யார் கூட்டணிக்கு இணக்கமா இருக்கிறாங்களோ, பாஜகவை பத்தி யார் விமர்சனம் செய்யாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை அமைக்கக்கூடியதாகத்தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் மாறி இருக்கு. பெட்டியை வாங்கறதுல கொஞ்சம் குறியா இருப்பாங்க அப்படின்னு பரவலாக பேசப்படுது. அப்போ பேரம் பேசுறதுக்கு கட்சிக்கான விளம்பரமா தான் இப்படி பண்றாங்களோ. அவங்க 2 பேரும் நான் கோவப்படுற மாதிரி பாடுறேன், நீங்க அமைதி சாந்தப்படுத்துற மாதிரி படுத்துங்க, அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இது ஒரு நாடகமோ? அவர் கொள்கை எதிரி, கோட்பாடு எதிரிலாம் பேசுவார். ஆனா கடைசியா எங்க போய் சரணாகதின்னு விழுந்தாருன்னு கேட்டா பாஜகவில் போய் தான் சரணாகதின்னு விழுந்திருக்கார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக அந்த கட்சியை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய பேராசிரியை மஞ்சுளா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அன்புமணி வர்சஸ் ராமதாஸ் மோதல் அப்படின்றது இப்போ ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்கு. எலெக்ஷன் நெருங்குற இந்த டைம்ல பாமக தொண்டர்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு சோகமா இருக்கு மேம்? நீங்க சொல்லும்போது ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா தொடங்கியது என்னமோ ராமதாஸ் அவர்கள் தான். மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னு சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்த நிலையில தான் அன்புமணி அவர்கள் உள்ள நுழையிறார். அப்போ அவர் உள்ள நுழையும் போதே எந்த இடத்துல இருந்து வராரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் தலைவனாக வரணும் அப்படின்னா தொண்டர்களினுடைய நிலை என்ன, அந்த இடத்துல இருந்து வந்தாதான் அவரால் சரியா வழி நடத்த முடியும். அப்படியான ஒரு வாய்ப்பு அன்புமணி அவர்களுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனாலும் அவருக்கு பதவி கிடைச்சிருக்கு, கட்சியில மிகப்பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் அவரை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவரை தேடி இப்போ ஒரு பெரிய பிரச்சாரமே மாநாடே நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சூழல்ல எப்படி இந்த இடத்தை அவர் தக்க வைத்தார்? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா ஒரே காரணம் தான். அந்த காரணம் ராமதாஸ் அவர்கள் தான். அப்போ யாரை வச்சு நம்ம மேலே வந்திருக்கிறோமோ கடைசியில் அவங்களே தட்டி விடக்கூடிய ஒரு வேலையை தான் இவர் பார்த்துருக்கிறார் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறேன். அரசியலில் என்னவெல்லாமோ நடக்கும்னாங்க, ஆனால் இப்படி நடக்குமா அப்படின்றது இந்த நேரத்தில் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் வரப்போகுது. அதுக்குள்ளே இப்படி ஒரு கட்சியில் பிளவுபட்டிருக்கு அப்படின்றது ஒரு சரியான ஆரோக்கியமான சூழல் அப்படின்றது கிடையாது. நம்ம ஏற்கனவே அஇஅதிமுகவுடைய நிலையை நினச்சி நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். ஒரு திராவிட கட்சி இந்த அளவுக்கு செதறி போயிருக்கு. ஒரு பக்கம் ஓபிஎஸ்ன்றாங்க, ஒரு பக்கம் டிடிவி தினகரன்றாங்க, ஒரு பக்கம் சசிகலா அம்மையார்ன்றாங்க. இப்படி சிதறுண்டு இருக்கக்கூடிய கட்சியாக இன்னைக்கு திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் பாமக சமூக நீதியை பேசியது, அடுத்தது இடஒதுக்கீடை பேசியது, அடுத்தது அடித்தட்டு மக்களுக்கான குரலாகவும் ஒலித்தது. அது இன்னைக்கு சாதிய கட்சியாக மாறி மக்கள் மத்தியில அப்படியான ஒரு பேரை எடுத்து இன்னைக்கு அதுக்குள்ளேயே பிளவு ஏற்பட்டிருக்குன்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல. இப்போ இந்த சூழலை அதுல இருக்கக்கூடிய தொண்டர்களை நினைச்சு பாருங்களேன். அவங்க நிறுவனருக்கு விசுவாசமா இருப்பாங்களா, இப்போ இன்னைக்கு பதவியோட இருக்கக்கூடியவங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்களா? அப்போ அவங்கள இருதலைக்குள்ளி எறும்பு போல துடிக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழல்ல விசுவாசம் அப்படின்றத எதிர்பார்க்க முடியுமா? எங்க விசுவாசத்தோட இருக்கணும் அப்படின்னா நிறுவனர் சார்ந்து. இப்போ திடீர்னு அன்புமணி அவர்களை நோக்கி
எல்லாரும் திரண்டு போறாங்க அப்படின்னா என்ன நோக்கமா இருக்கும்? இல்ல கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு, அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் ஆட்டோமேட்டிக்கா அவர் பக்கம் தான் நம்ம போவாங்க. இப்ப புரிஞ்சிடுச்சா? அப்போ ஒரு ஆதாயத்தை நோக்கி போறாங்க. இதே இது கட்சியும் இதே வந்துட்டு ஒரு பதவியும் வேறொரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா அந்த தொண்டர்கள் என்ன செய்வாங்க? நான் குறைச்சி மதிப்பிடணும் அப்படின்றதுக்காக சொல்லல, அதுல இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக பேசல. அப்போ உங்ககிட்ட கட்சி இருக்கு, உங்ககிட்ட பதவி இருக்கு அப்படின்றனால வராங்களே, அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல. இதனாலதான் இவங்க வராங்க அப்படின்னா இது இன்னொரு இடத்துல கிடைச்சா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு கேள்விதான் இப்ப எனக்குள்ள வருது. அப்போ கொள்கை எங்க போச்சு? நிறுவனர் மீது நம்ம காட்ட வேண்டிய விசுவாசம் எங்க போச்சு? இத்தனை வருஷமாக அவர் எப்படி வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தார் இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒரு நன்றி உணர்ச்சியாக நம்ம செய்ய வேண்டியது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல. அப்போ இங்க என்ன நடக்குது? ஏன் இப்படி வந்து அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு போராட்டமா வெடிச்சிருக்கு? ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்க்குறோம், அவருக்கு பதவி கிடைக்கிற வரைக்கும், அவர் வந்து உயர்ந்த இடங்கள்ல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு பொதுக்குழு கூட்டத்துல இளைஞர் அணியில ஒரு செயலாளர் பதவியை நியமிக்கும் பொழுதுதான் ஒரு பிரச்சனை தொடங்குது. ஆரம்பத்துல தமிழ்குமரன் அவர்கள்ல இருந்து அந்த பிரச்சனை தொடங்கி அடுத்தது வந்து ராமதாஸ் அவர்களினுடைய மகள் வழி பேரன் அவங்களுக்கு அந்த பதவியை கொடுக்கும் பொழுது அந்த மேடையிலேயே ஆட்சேபனை தெரிவித்து மைக்க வீசி அடிச்சுட்டு போன ஒரு வரலாறு. இதை எங்கேயாவது பார்க்க முடியுமா? உண்மையிலேயே பிரச்சனை இருக்க தான் செய்யுது அப்படின்னா அதை அப்புறமா பேசி தீர்த்துக்கிறதுன்னு ஒரு முறை இருக்கு. இல்லை அந்த நேரத்தில் வந்து வேண்டாம் அப்படின்னு கடந்து போகிற ஒரு முறை இருக்கு. இல்லை அப்படின்னா எனக்கும் இந்த கட்சிக்கும் சம்மந்தமே இல்லைங்க, நான் இந்த கட்சிக்கே வரமாட்டேன் அப்படின்னு போகக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்கு. ஆனால் இப்படி பூதாகரமாக அந்த மைக்கை தூக்கி அடிச்சது அப்படின்றது நாகரிகமா? ஒரு அரசியல் நாகரிகமா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பேச்சு இருக்குன்னா, எப்போவுமே தேர்தலை நோக்கி இவங்க வெளிப்படையா சொல்லக்கூடாதான், ஆனா சொல்ல வேண்டிய சூழல், பெட்டியை வாங்கறதுல கொஞ்சம் குறியா இருப்பாங்க அப்படின்னு பரவலாக பேசப்படுது. அப்போ பேரம் பேசுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கட்சியை வந்து முன்னிறுத்தி கொண்டு வரணும். அப்படி ஒரு கட்சிக்கான விளம்பரமா தான் இப்படி வந்து பண்றாங்களோ, அவங்க ரெண்டு பேரும் நான் கோவப்படுற மாதிரி பாடுறேன், நீங்க அமைதி சாந்தப்படுத்துற மாதிரி படுத்துங்க, அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இது ஒரு நாடகமோ? ரொம்ப வருஷமா ராமதாஸ் அவர்கள் தான் காதலையே நாடக காதல்னு சொல்லிட்டு கடைசியில இவங்க கட்சி பிரச்சனையே கூட நாடகமோ அப்படின்னு தான் சமூகம் நினைக்க தொடங்கியது. இப்போ நம்ம நாடகம் சொல்லும் போது பார்த்து ராமதாஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமா போகுது இல்லை மேம், நீ என்னுடைய பேரை பயன்படுத்தக்கூடாது, கட்சியோட சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கும் இன்னொருபடி மேலே போய் அன்புமணி மீது இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் உடனே விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு டிராமாவா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கான அவசியம் என்ன மேம்? அதுதான் ஆரம்பத்துல நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் தோணுச்சு. இப்போ இந்த எல்லை வரைக்கும் போயிருக்கிறாங்க. இப்போ அப்படியே நீங்க அஇஅதிமுக எடுத்து பாருங்க, அந்த கரை வேஷ்டியை நீங்க பயன்படுத்தக்கூடாது, கொடியை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார். அப்போ இதே அணுகுமுறை தான் இங்க. அப்போ யார் அந்த கட்சிக்கான ஓனர்ஷிப் அப்படின்றாங்க இல்லையா, அவங்க அதை தைரியத்தோட பேச முடியுது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் எடுத்து பாருங்க, மக்கள் மத்தியில பாமக அப்படின்னு சொன்னா யாரை தெரியும்? பாமக அப்படின்றது ஒரு பிராண்டா மாறி இருக்கு. பாமகவினுடைய சின்னம் என்ன அப்படின்றது எல்லாமே இன்னைக்கு உருவாக்கப்பட்டதை நான் ஈஸியா கபலீகரம் பண்றது அப்படின்றது எவ்வளவு பெரிய வேலை இல்லை. அதனால்தான் அவர் என்ன சொல்றாங்க, உண்மையிலேயே உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால், உங்களை நோக்கி மக்கள் திரண்டிருந்தால், நீங்க ஒரு தனியா ஒரு பெயரை சொல்லி உங்களால நிக்க முடியுமா? அதற்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா அப்படின்றதுதான் அவர் மறைமுகமா சொல்றாரு. என் கட்சி பேரை இழுக்காதீங்க, என்னுடைய பேரை பயன்படுத்தாதீங்க, கட்சி சின்னம் உங்களுக்கு அவசியம் இல்லை. இதுவே வேணான்னு போனதுக்கு அப்புறமா இதுல இருக்கக்கூடிய பலன் மட்டும் அனுபவிக்கணும்னா எப்படிங்க அது? அதைத்தான் அவர் வந்து கேட்கிறார். அப்ப இது இல்லாம இவரால நிக்க முடியுமா? அப்படி நின்னாருன்னா யார் பின்னாடி வராங்கன்னு பாருங்க. இல்ல சட்டப்படி அன்புமணி கையில தானே கட்சி இருக்கு. நீங்க 1000 இது சொன்னாலும் கூட டாக்குமெண்ட்ஸ் படி அன்புமணி கையில தானே கட்சி இருக்கு. அதை நீங்க மாத்த முடியாது இல்ல, தேர்தல் ஆணையம் அதை மாத்த முடியாது. அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் தானே கொஞ்சம் வந்து சமாதானமா போகணும். சரி, இப்போ சட்டப்படி அங்க இருக்கு அப்படின்றத தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அறிவிப்பு படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இப்போ சமீப காலமாக
தேர்தல் ஆணையம் அப்படின்ற அந்த இண்டிபெண்ட் அமைப்பு, எதையும் சாராத அந்த அமைப்பு இன்னைக்கு அப்படிதான் இயங்குதா? அதுலயே இன்னைக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய குழப்பம் வந்தாச்சு. இப்போ வரைக்கும் அந்த கட்சிக்குள்ள இந்த செயலாளர்களை நியமிச்சது தான் பிரச்சனையா, அல்லது அந்த கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க போகுது அப்படின்றதுல பிரச்சனையான்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் நிறுவனருக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு வேற கட்சி தேவைப்படுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கூட்டணி வைப்பதற்கு வேற கட்சி தேவைப்படுது. நிறுவனர் என்ன நினைக்கிறாருன்னா, சட்டமன்ற தேர்தல் அப்படின்னால இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம மேல இடி வரக்கூடாது, நம்ம மேல சிபிஐ ரெய்டு வரக்கூடாது, நம்ம மேல குற்றச்சாட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த கட்சிக்கு போனா இதெல்லாம் வராதோ அந்த கட்சியை நோக்கித்தான் நான் வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அது நிச்சயமாக பாஜக அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இவர் பாஜகவை அந்த கூட்டணியோட இருக்கணும்னு நினைக்கிறதுனால ஏற்கனவே அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அப்படிதானங்க சொல்லியிருக்கோம். தேர்தல் ஆணையம் வந்து இண்டிபெண்ட் அமைப்பு அப்படின்னு டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகும்போது அப்படி சொல்ல முடியலமா. இப்ப அதிமுக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது சட்டப்படி வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு மேம். அப்போ வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்தோ டிடி தினகரன் தரப்புல இருந்தோ நிறைய வந்து எதிர்வாதங்கள் வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து எடப்பாடிக்கு தான் அந்த கட்சி சொந்தம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிச்சு. அப்போ வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவோட இணக்கமா தான் இருந்தார். இப்ப நீங்க சொல்றதுபடி பார்த்தோம் அப்படின்னா அது பாஜக செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே மேம். இப்போ இதுவே சொல்றீங்க இல்லையா, எடப்பாடி அவர்கள்கிட்ட இப்போ கட்சி வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு இல்லையா, ஒருவேளை பாஜகவின் மீதோ அல்லது ஏதோ ஒரு கருத்து முரண் இல்லை ஒரு மோதல் வருது அப்படின்னா அந்த கட்சியை தூக்கி ஓபிஎஸ் அவர்கள்கிட்டயோ அல்லது டிடிவி தினகரன் அவர்கள்கிட்டயோ அல்லது சசிகலா அம்மையார்கிட்டயோ கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த எத்திக்ஸு, அறம், இது எல்லாம் நாகரிகம் இதெல்லாம் காணாம போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நீங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்கிறீங்க, இந்த காலத்துக்கு வாங்க. அதனால யார் எங்க போகணும், யாரோட யார் கூட்டணி வைக்கணும் அப்படின்றத எல்லாம் மேல இருக்கிறவன் தீர்மானிக்கிறான் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது இன்னைக்கு ஒன்றியத்துல இருக்கிறவங்க மத்தியில இருக்கிறவங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறிவிட்டது. அதனால அங்க வந்துட்டு பாஜகவோட யார் கூட்டணிக்கு இணக்கமா இருக்கிறாங்களோ, பாஜகவை பத்தி யார் விமர்சனம் செய்யாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சாதகமான ஒரு சூழலை அமைக்கக்கூடியதாகத்தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் மாறி இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு சாமானியனாக எனக்கு வந்து அதுதான் தோணுது. ஏன் இப்போ வந்துட்டு அவங்களுக்குள்ள கூட்டணியிலேயே முதல்ல பிரச்சனை வருது இல்லையா, நம்ம இந்த கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு நிறுவனர் நினைத்ததாகவும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நினைத்ததாகவும், இல்லை பாஜகவினுடைய கூட்டணியில தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கெட்டியா நின்னதாகவும் எல்லாம் நம்ம இப்போ வரலாறுல பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது அன்புமணி அவர்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் கூட சின்னத்தை வாங்கி கூட கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து யாரை ஆதரிக்கிறார், அவர் வந்து யாருக்கு அந்த மாம்பழத்தை படைக்கிறார் அப்படின்னு கேட்டா நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆரம்பத்துல இந்த மக்கள் நீதி மையத்தினுடைய டார்ச் லைட் எங்க அடிக்குதுன்னு நம்ம பார்த்து பல்வேறு விமர்சனம் வச்சோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த சூழல் மாறி போயிடுச்சு. அந்த மாதிரி இவர் வந்து மாம்பழத்தை எங்க படைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். காலம் காலமாக இந்த மாம்பழம் படுற பாடு இருக்கு பாருங்க, ஒரு குடும்பமே பிரிஞ்சுது. ஒரே ஒரு மாம்பழத்தால குடும்பமே பிரிஞ்ச மாதிரி இன்னைக்கு இந்த மாம்பழத்தால 2 குடும்பமா நிக்குது. ஏன்னா நேர்மையாளன் இப்படியான ஒரு சர்ச்சைக்குள்ள மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யார் நேர்மை இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிபிஐ வரக்கூடாது, இடி வரக்கூடாது அப்படின்னு சொன்னா எங்க போய் நிக்கணுமோ அங்க போய் நிக்கிறாங்க. அதனால்தான் ராமதாஸ் ஐயா அவர்கள் தைரியமா சொல்றார், எங்க அந்த வழக்கு விசாரணை வைங்களாம் பார்க்கலாம். அந்த விசாரணையை வைக்க கூடாதுன்றதுக்காக தானே அவர் அந்த பக்கம் நிக்கிறாரு. அப்புறம் எப்படி வைப்பாங்க? அதைத்தான் நம்ம வெளிப்படையா புரிஞ்சுக்கிறோம். இல்ல மேம், திரு ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே பக்கம் போறதுல முனைப்பு காட்டுறாரு அப்படின்னு வச்சுட்டா கூட, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசினேன். இந்த மாதிரி நான் உன்னை பார்க்க கோட்டைக்கு வரணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது பாபாக என்னைக்குமே கொள்கை ரீதியில கூட்டணி வச்சு நம்ம பார்த்ததே கிடையாது, அந்த மாதிரி வரலாறும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி பெட்டி எங்க அதிகமா கிடைக்குதோ அங்க வந்து அவங்க போகக்கூடிய சூழல் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் ஏடிஎம்கே கூட வரக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, எது அவரை தடுக்குது? இப்போ சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி கோட்பாடு ரொம்ப முக்கியம். எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்,
எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்றத இத்தனை வருஷம் ஒரு அனுபவம் மிக்க ஒரு தலைவராக அவரால் புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். அப்போ அவர் அதை நோக்கி பார்க்குறார், எந்த கூட்டணிக்கு நம்ம போகலாம். இப்போ அஇஅதிமுக அப்படின்றது கிட்டத்தட்ட பாஜகவா மாறிடுச்சு. அதனால பாஜக என்ன பேசுதோ அதோட டப்பிங்காக தான் இன்னைக்கு அஇஅதிமுக எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கு. எதை பற்றியுமே வந்து வாயை திறக்காம எது சொன்னாலும், எந்த ஒரு புதிய தொழிலாளர் சட்டம் வந்தது, தொகுப்பு சட்டமாக வந்தது, நம்ம தொழிலாளர்களுக்கான நலனை அவ்வளோ சுதந்திரத்தோட இருக்கணும் அப்படின்றதுக்காக பல்வேறு சட்டங்களாக கொண்டு வந்ததை இவங்க தொகுத்து 4ஆ மாற்றிருக்கிறாங்க. அப்படின்னா அதை பற்றி கூட நான் பேச மாட்டேன், அதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சரி, எஸ்ஐஆர்னு ஒன்று வந்திருக்குங்க, அது இந்த இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தனுக்கும் ஆபத்துங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லை, அது ரொம்ப தெளிவாக இருக்கு, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, நானே பார்த்துட்டேன்னா பாருங்களேன் அப்படின்ற நிலைமையில அஇஅதிமுக பேசுது. அப்படின்னா அப்போ அஇஅதிமுகக்குன்னு தனிப்பட்ட ஒரு கருத்தாக்கம் இருக்கா? இல்லை. அப்போ அஇஅதிமுக எதனால பாஜகவோட கூட்டணி வச்சுது அப்படின்னா, அஇஅதிமுகனுடைய பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்கட்சி தலைவர், அவங்க குடும்பத்துக்குள்ள ரெய்டு வந்ததுனால தான் அவர் கூட்டணியே வச்சிருக்கிறார் அப்படின்றத வெளிப்படையாகவே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த சூழல்ல எங்க போய் இவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைக்கணும்னு நீங்க சொல்லுங்க. அப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு என்ன, அதனுடைய வாக்கு வங்கி என்ன, இவங்க பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பெற்ற வாக்கு வங்கி அப்படின்றது இவங்க கூட்டணியில இருக்கும் பொழுது குறையும். அதான் இன்னைக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு நிலைப்பாடு. அப்படி இருக்கும் பொழுது ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில இருந்தா நமக்கு ஏதாவது ஒரு 10 சீட்டாவது இல்ல ஒரு 4-5 சீட்டாவது நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால்தான் இந்த நேரத்துல எனக்கு கொடுத்துருங்க, அடுத்த தேர்தலை நீ பார்த்துக்கோ, இந்த தேர்தலை எனக்கு விட்டுடுன்னு அவர் சொல்வதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம வந்துட்டு வெற்றி கூட்டணியில இருப்போம், அதனால ஒரு சில இடங்கள் ஜெயிச்சா கூட அது நமக்கு லாபம் தானே, அது ஒரு ஆதரவு தானே, இத்தனை வருஷமா நம்ம அரசியலுக்குள்ள பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம், தொடர்ச்சியா தோல்விகளை நம்ம சந்திக்க முடியுமா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, செய்த ஊழல் அதை வந்து எங்க ஒரு சிபிஐயை கொடுத்தோ ஒரு இடியை கொடுத்தோ அதை தோண்ட தொடங்கினாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதாவது ஒரு பெரிய கட்டடத்துல ஒரு பெரிய கோட்டையில நடுவுல இருந்து ஒரு கல்லை உருவனா என்ன ஆகும்? அந்த கதியா ஆயிடுமே அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தோடையே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கின்றார். அதனாலதான் இந்த பக்கம் வர முடியல. நான் என்ன கேட்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றத வந்து நடத்திக்கிட்டு இருக்கார் இல்லையா, இது அவருடைய சிந்தனையில உதித்த ஒரு திட்டமா? இல்ல, அதுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்கள் பல போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காரு. அப்போ அங்க இருந்து தான் வராரு. இப்போ இந்த சூழல்ல மக்களை வந்து தன் பக்கம் திரட்டுவதற்காக இவர் எடுத்திருக்கக்கூடிய உத்தியா தான் இதை வந்து நான் பார்க்கிறேனே தவிர, சட்ட ரீதி அதாவது அரசியல் களத்துக்குள்ள எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய சந்தேகமா தான் இருக்கு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அதிமுகவும் அழைப்பு எடுத்திருந்தாங்க, தாவேகாக்கும் அழைப்பு எடுத்திருந்தாங்க. பட் 2 கட்சியும் அதை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அன்புமணிக்கு செல்வாக்கு இல்லை நம்ம எடுத்துக்கலாமா? அது நீங்க அவங்க தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதாங்க இவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, பாஜகவை சார்ந்தவர், அவங்க வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னா போயிருப்பாங்க, போகாதீங்க அப்படின்னு சொன்னா போக மாட்டாங்க. இதே தான் தாவேகாவினுடைய நிலைமையும். அவர் வந்து கொள்கை எதிரி, கோட்பாடு எதிரிலாம் பேசுவார். ஆனா கடைசியா எங்க போய் சரணாகதின்னு விழுந்தாருன்னு கேட்டா பாஜகவில் போய் தான் சரணாகதின்னு விழுந்திருக்கார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக அந்த கட்சியை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? இங்க 41 உயிர் பலியாயிருக்கு. இந்த நேரத்துல நான் அங்க வந்து ஒரு விளையாட்டு போட்டிக்காக போனேன் அப்படின்னு சொன்னா எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? மக்கள் சிரிக்க மாட்டான், மக்களுக்கு எவ்வளவு பெரிய கோபம் இருக்கும். 41 உயிர்கள் போயிருக்கு, அந்த மருத்துவமனை பக்கத்துல கூட நீங்க போய் நிக்கல, அந்த சம்பவம் நடந்த உடனே அப்படியே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறீங்கன்னா நீங்கெல்லாம் தலைவனா? குறைந்தபட்சம் மனிதனா? நீங்கெல்லாம் மனுஷன் கூட தெருக்கள்ல சாலைகள்ல ஒரு விபத்து நடந்துடுச்சு அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸுக்காவது ஃபோன் பண்ணி வரவழைக்கிறான். அதுக்கு கூட எனக்கு வழி இல்லை, நான் உடனடியாக நான் கிளம்பிடுறேன், எனக்கு பதட்டம் அப்படின்னு சொன்னா. ஆனா டெல்லிக்கு மட்டும் போக முடியுதுன்னா எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அப்போ யாரை நோக்கி போனீங்க, யார் காலில் விழுந்திருக்கீங்க, யார்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா வெளிப்படையாவே தெரியுது டெல்லியில யார் இருக்காங்க. நமக்கு நல்லா தெரிஞ்சு
பாஜகவினர் தான். சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு ஏன் சொல்ல வச்சுங்க? அதாவது இறந்து போன தன்னுடைய சொந்தங்களை இழந்து விட்ட அந்த நபர்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களாம். இந்த விசாரணை தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாட்டு காவல்துறை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு வேணும் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களாம். சரி, ஆனால் அதில் ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, ஷர்மிளான்னு சொல்லக்கூடிய ஒரு தாய், என்னுடைய மகனை வந்து இழந்து நான் தவிக்கிறேன், ஆனால் சிபிஐக்கு வேணும், சிபிஐ தான் விசாரிக்கணும்னு நான் கையெழுத்து போடலை. யார் போட்டாங்கன்னு கேட்டா, அந்த கணவர்னு சொல்லக்கூடிய நபர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவர், விட்டுட்டு போனவர், அவர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் எப்படிங்க கையெழுத்து போட்டார்னு கேட்டா, நாங்க இழப்பீடா 20 லட்சம் கொடுக்குறோம், அந்த 20 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு அவர் போட்ட கையெழுத்தை கொண்டு வந்து நீங்க நீதிமன்றத்துல கொடுத்து சிபிஐக்கு மாத்தணும்னு நினைச்சிங்களே, அப்போ அந்த தாய் வெளிப்படையா சொன்னாங்களே, அந்த தாய்க்கு என்ன பண்ணீங்க? அப்போ சிபிஐ கிட்ட நீங்க போய் காலில் விடுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்க யாருடைய கூட்டணியில இருக்கிறீங்க? இப்போ அவங்க பிஜேபி கூட்டணியில இருக்கிறதா கூட நம்ம வச்சுக்கலாம் மேம். பட் அப்படி இருக்கும்போது அன்புமணியும் பிஜேபி கூட்டணி தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதிமுகவோ தாவேக்காவோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம்ல, எல்லாம் ஒரே டீம்ல தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க 2 பேரும் பங்கேற்கலாம் அப்படின்றத என்னோட கேள்வி. இதுதான் மிகப்பெரிய ஒரு அரசியல் தந்திரம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆட்சிக்கு வரோமோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் உளுத்து போக செய்ய வேண்டும். நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து எதெல்லாம் கட்டமைப்போடு இருக்கோ, ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதெல்லாம் கட்டமைப்போடு இருக்கோ அதையெல்லாம் ஒழுக்க வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்ததாக நம்ம தாண்டா, அதுக்கப்புறம் யாருமே கிடையாது அப்படின்ற இடத்துக்கு வராங்க. இன்னைக்கு திமுகவும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் ரொம்ப வலுவா இருக்கு. அதுக்குள்ள தொகுதி பேரம் நடந்துட்டு தான் இருக்கு, அதுக்குள்ள கருத்து முரண்பாடு நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் கூட ஒரு கொள்கை ரீதியாக அவங்க எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு அவங்கள கலைக்க முடியல. தேன்கூட்டில் கல் எறிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு தெரியும், அந்த மாதிரி தேன்கூடு மாதிரி இருக்கு, அதை கலைக்க முடியல. ஆனா அதை தாண்டி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, திராவிட கட்சின்ற பேர்ல ஒன்று இருக்கு, அசாதி கட்சின்ற பேர்ல ஒன்று இருக்கு, அப்புறம் வந்துட்டு நான் மாற்றாக வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல ஒன்று இருக்கு. இந்த கட்சி வலிமை பெற்று விடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அஇஅதிமுகவை நம்ம ஏன் சிதறடிச்சிருக்கிறோம்னா, அது வலிமையோடு இருக்கக்கூடியதை உடைச்சி போடணும். ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் லேடியா மோடியான்னு கேட்டாங்க. அப்போ அப்படியான ஒரு கட்டமைப்பை சிதைக்கணும்னா அதுல இருக்கிறவங்களை எல்லாரையும் ஆளுக்கு ஒரு திசையில பிரிச்சு அனுப்பணும். இது இங்க இல்ல, மகாராஷ்டிராலையும் அதுலதான் அப்படிதான் நடக்குது, பல்வேறு மாநிலங்களையும் அதைத்தான் பண்ணுது. அதனால பாஜகவினுடைய உத்தி என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை, தமிழ் மண்ணினுடைய கட்சிகள், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவான கட்சிகளை எல்லாம் உளுத்து போக செய்தால்தான் நம்மளால வர முடியும். அப்போ இன்னைக்கு பாமகவுக்கு இவர்கள் எல்லாம் வந்து ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய பலமாக பாமக மாறினா, பாமக ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக உருவெடுத்து அது வந்து 2வது நிலையில போயிட்டா நம்முடைய நிலை என்ன? இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்க, அஇஅதிமுகவோட நாங்க தான் 2வது இடத்துல இருக்கிறோம், நாங்க தான் 2வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. உண்மை அதுவா? இவங்க பாஜகவுக்குள்ளேயே இவர் பாரிவேந்தர் அவரும் உள்ளதான் நின்று இருக்காரு. அடுத்தது வந்து சண்முகம் ஐயா அவரும் உள்ளதான் நின்று இருக்காரு. அவர்லாம் எந்த பேர்ல நின்று இருக்காரு? பாஜக அப்படின்றதுல. அப்போ இதை வச்சு அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இதை வச்சு பாஜகவினுடைய ஓட்டு வங்கி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை. அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சூழல்ல இப்போ பாமகவை நம்ம வளர்த்து விட்டுட்டா என்ன ஆகுறது அப்படின்னால அங்கே மேல இடத்துலன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்க போகக்கூடாது, நீங்க போகக்கூடாது, நான் சொன்னாதான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க யாருக்குமே மற்ற கட்சிகளை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை வளர்த்து விடுவதற்கோ பலம் வாய்ந்ததாக மாற்றுவதற்கோ எந்த எண்ணமும் கிடையாது. கூட்டணியில இருந்தாலும் கூட அவங்கள எப்படியாவது அமுக்கி போட்டுட்டு மேலே வரக்கூடிய வேலையைத்தான் இவங்க செய்வாங்க. இவங்களுக்கு வந்து ஒன்று தோல் வேணும், இல்லை யார் முதுகிலையாவது உப்பு மூட்டை ஏறணும். அந்த உப்பு மூட்டை ஏற்றுறதுக்கு எந்த கட்சி தயாரா இருக்கோ அதை மட்டும்தான் இவங்க வச்சிருப்பாங்க. மேம், இறுதியா தொண்டர்களுடைய மனநிலை எப்படி மேம் இருக்கு? ஒரு பக்கம் திரு ராமதாஸ், இன்னொரு பக்கம் அன்புமணி, அவங்க என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க? இன்னைக்கு அரசியல் சூழல் அப்படின்றத விட இன்னைக்கு ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, இதனால எனக்கு என்ன லாபம், இங்க போனா எனக்கு இது ஏதாவது வருமா அப்படின்ற ஒரு மனநிலை இன்னைக்கு பரவலாக உருவாயிட்டே வருது. இப்போ இந்த சூழல்ல தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்துல இருந்து அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு இதை எல்லாத்தையும் வளர்த்து எடுக்கணும். அப்படி வளர்த்து எடுக்கக்கூடிய நிலைமையில நிறுவனராக இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள்கிட்ட இருந்தது.
ஆனா அன்புமணி அவர்களுக்கு இந்த மாதிரியான கோட்பாடு, கொள்கை இதெல்லாம் அவருக்கே முதல்ல தெரியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா அடிநிலையிலிருந்து வர்றது அப்படின்றது வேற, மேல வந்துட்டு நான் அப்புறம் படிக்கிறேன் அப்படின்றது வேற. மேல வந்ததுக்கு அப்புறமாவும் படிக்கிறதுக்கான மனநிலை இருக்கா? ஏன்னா அஇஅதிமுகவில் எடப்பாடி அவர்களை பார்த்து திராவிடம்னா என்னங்கன்னு ஒரு சாதாரண கேள்வி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் புராணம் படிச்சவங்கள தான் கேட்கணும்னு சொன்னாரு பாருங்க. இதை விட ஒரு கேலி கூத்து நிச்சயமா இந்த அரசியல் வரலாற்றுல இருக்காது. அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா ராமதாஸை சுற்றி இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு கட்சி கட்டமைப்பு, கொள்கை, கோட்பாடு, எப்படி அதை நிறைவேற்றணும், எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட இருக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி, ஒரு பொறுப்பு, அதிகாரம், செல்வாக்கு இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமான ஒரு போட்டி அப்படின்றது எப்படி இருக்கும்னா, ஒரு நியாயத்துக்கும் வெறும்னே ஒரு பதவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாகத்தான் இருக்கும். இப்போ இந்த சூழல்ல ரொம்ப ஏமாற்றத்துக்கு உள்ளாக்குபவர்கள் யார் அப்படின்னா, ஐயா பக்கத்துல இருக்கக்கூடியவங்க தான். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கட்சியை இந்த பக்கம் கொடுத்துருச்சு, சின்னத்தையும் எடுத்து இந்த பக்கம் கொடுத்துருமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இல்லை, சின்னத்தை வச்சு ஓட்டு வங்கி அதிகமாக வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல்ல அந்த சின்னத்தை முடக்கக்கூடிய வேலையும் செய்யும். அப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் பக்கத்துல என்ன இருக்கும் அப்படின்றது தெரியல. அந்த தொண்டர்கள் ஒருவேளை ஏமாற்றம் அடைந்து கட்சியை விட்டு போறதுக்கோ, வேறு கட்சியில போய் இணையறதுக்கோ, அல்லது அன்புமணி அவர்கள் கிட்ட போய் இணையறதுக்கோ ரொம்ப பெரிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற ஒரு அச்சம் தான் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இதை மாத்தி இன்னும் கூட அவருடைய மகள் செயல் தலைவராக வந்திருக்காங்க. அவங்க வந்து சொல்றாங்க, எப்படியும் தேர்தலுக்குள்ள எல்லாருமே மாறிடும், ஐயா எப்படியும் விட்டுற மாட்டாரு, ஐயாவும் அவங்களும் வந்துட்டு அதாவது தன்னுடைய சகோதரரும் இணைஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வாதத்தை வச்சிருக்கிறாங்க. அப்படி இணைகின்ற பட்சத்துல பாமக அப்படின்ற ஒரு கட்சி இருந்தது அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஐயா காலத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நன்றி மேம்.